அது பாருங்க நஜிமுத்துக்கு இருக்க அது இந்த வாய்ஸ் சவுண்ட் அப்படியே கூடிக்கிட்டே போகுது. இப்போ பாருங்க இனிதான் ப்ரோக்ராம் களை கட்ட போகுதுன்னு அப்படியே இருக்கும். ஆனால் இருந்து நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரம் அப்படியே நெருங்கிட்டு அப்படியே கொஞ்சம் மன ஃபீலிங்கோட அப்படி இருக்கும் இல்லையா நஜிமுத்? டைம் போனதே தெரியல. டைம் போனதே விளங்கல. ஆனா பாருங்க இன்னைக்கு நஜிமுத் சொன்ன அந்த போஸை பாத்தீங்கன்னு சொன்னா பெண்களுக்கான அந்த அழகு குறிப்பு சொன்ன உடனே அந்த கருங்கல்லையா இல்ல தூண்லையான்னு சொல்லி அப்படியே கேட்டாரு பாருங்க. அங்கதாங்க அவர் நிக்கிறாரு. பின்ன பயாஸ் முக்கியமாக எங்கள் இளைஞர்களுக்கு முக்கியமாக தெரிவிக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது பயாஸ். அப்படியா நஜிமுத்? பயாஸ் அடுத்தது நாங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கீர்கள். இது www.tamraf.com இணைந்திருக்கின்றீர்கள். இது உங்கள் படைபோச்சி நிகழ்ச்சி. தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருங்கள். நாங்கள் கலையத்தை விட்டு பிரியும் நேரம் வந்து விட்டது. என்னன்னு சொன்னா நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்ய நெருங்கிட்டு எங்க நிகழ்ச்சி நாங்க நிறைவு செய்யறோம். நாளை மீண்டும் ஒரு புது விஷயமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தோட உங்களை வந்து அப்படியே உங்களை சிரிக்க வைக்கலாம்னு சொல்லி நானும் நஜிமுத்தும் அப்படியே நிகழ்ச்சியோட நிறைவு பெறலாம்னு அப்படியே வெளியேற போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நஜிமுத் ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம் அடுத்தது காரசார கருத்துக்கள்ல, அதாவது தந்தையர் தினத்தை பத்தி ஒரு கேர்ள் வந்துட்டு ஒரு அருமையா பேச போறாங்க. ஆமா நம்ம லக்ஷிகா தானே. ஆமா லக்ஷிகா வந்துட்டு பாருங்க சொன்னா அடுத்தது காரசார கருத்துல வந்து தந்தை அதாவது ஃபாதர்ஸ் டேங்கிறது ஒரு அழகான ஒரு வரி வசனத்தில் அப்படியே பேச போறாங்க. அப்படி வியூவர்ஸ் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து எங்க தாமரை எஃபத்தில் இணைஞ்சிருந்துங்க. நாங்க இதோட போறோங்க. அப்ப நாளை பாருங்க புது ஒரு ஜோக்கோட வந்து அப்படி உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு உங்கள் அன்பின் பண்பின் பாசம் இந்த உங்கள் செல்ல பையன் நான் தாங்க ஆர்ஜே ஃபயாஸ். உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லுன்னா உங்கள் அன்பு சகோதரன் ஆர்ஜே நஜிமுத் தௌலா. ஏதாவது ஒரு வெயிட்டான சிலையை தூக்க வேண்டும். உங்ககிட்ட சொல்லிருக்கேன் கமலஹாசன் கெட்ட போட்டு சினிமா டயலாக் பேசி ஆபீஸ்க்குள்ள சுத்தாதேன்னு. இப்போ என்ன பண்ணுன்றீங்க மேடம்? போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு வா. ஓகேவா மேடம்? ஓகே. நம்ம ஆபீஸ்க்கு புதுசா ஒரு டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அந்த பையன் பேரு வாவ் இவ்ளோ ஷார்ப்பா இருக்கே. I like the spirit. குளிச்சமா ஏன் இங்கிலீஷ் மறந்துரும். ஓகே விமல் இந்த பையனை கூட்டி போய் நம்ம ஆபீஸ் எல்லாம் சுத்தி காட்டு. முக்கியமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு சொல்லுவேன். ஓகே மேடம். பாப்பா விமல் நீ கெட்டப் மாத்தினா கமல் மாதிரி தான் இருக்க. சொல்லத்தான் நினைக்கிறேன். இதெல்லாம் புது ஸ்டாக், இதெல்லாம் பழைய ஸ்டாக். நான் டப்பா சொன்ன ரொம்ப செலுத்துக்காத. அதெல்லாம் அப்படிதான் ஓவரா பண்ணிக்க வா. இதெல்லாம் ஏற்றுமதி அதெல்லாம் இறக்குமதி. வேற எதனா டவுட் இருக்கா? ஆமா சார் உங்க நெசப்பேரே விமலாசன் தானே? இதான் டவுட்டா? அத ஏன்டா கேக்குற? கமலஹாசன் மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து என் கரகம் விமலஹாசனா மாறி இங்க வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டீங்களா? யார் சார் இவரு? இவரை தெரியல? இவர் தான் ராகுல் காந்தி. பிரச்சாரத்துக்கு வந்தாரு அப்படியே இங்க ஸ்டே பண்ணிட்டாரு. வணக்கம் சார். ஒரு சின்ன கல்ப் அந்த 10 பொண்ணு ஸ்பானர் கொடுங்க. நேத்து தான் 8-9 வாங்கிட்டு போனா. டேய் கருப்பு ஆத்தாடி. டேய் இன்னும் அடிச்சத மறக்கலையாடா? பழசாவல சீக்கிரம் மறக்க முடியாது. சொல்லுங்க சார். என்ன நீ கேள்வி கேட்டா எனக்கு பதில் சொல்றான். எல்லாம் ஒரே ஊருக்காரங்க தான். ஒரு சின்ன பிரச்சனை லேசா தட்டினதுல 2 கடாப்பல் விழுந்துருச்சு. அதுக்கு போய் முறுக்கிட்டு திரியறான். சார் சேர்த்து வைங்க சார். ஆமா அவர் தாலிபான் தளபதி, நீ பாகிஸ்தான் அதிபர். சேர்த்து வைக்க நான் ஐநா சபை லீடர். போங்கடா டேய். தவர் ஒரே ஊருக்காரனுங்க. நீ 3 சக்கரம் ஓட்டுறான் 4 சக்கரம் ஓட்டுறான். ஒன்னா சேர்ந்து 7 சக்கரம் ஆகுங்கடா. நீங்க சொல்றதுனால நான் சேர்ந்துக்கிறேன் சார். இந்தா சேர்ந்து தொலைங்க. போ போ எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? எப்ப வந்த? காத்தால வந்தேன்டா. ஆமா கருப்பு எங்க தங்கி இருக்க? தாஜ் ஹோட்டல்ல சூட் ரூம் போட்டு தங்கி இருக்காரு சார். தாய பிள்ளைக்காரங்கள்ட்ட நக்கலா பேசாதீங்க சார். டேய் வேற ஒண்ணும் இல்ல வெற்றி. இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க மேல மாடியில தங்கி இருக்காங்க. அங்கதான் நானும் தங்கி இருக்கேன். சாப்பாடுலாம் எங்க? பின்னால மெஸ் இருக்குல்ல. ஆமா நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா? இல்லடா. நான் போய் ஏற்பாடு பண்றேன் நீ வந்துரு. சரி வந்துறேன். வேலை முடிஞ்சிருச்சு. போய் சீரியல் பாரு. சைவமா கறி சாப்பாடா? டேய் என்ன தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க? கறி சோறா வெறும் சோறான்னு கேக்குற? வேலை என்னன்னு கேட்கவே மாட்டியா? வேலை என்ன சார்? டீசல் திருடணும், வண்டி ஆத்துல கழுவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணு சொல்லி மீட்டர் போடணும், ஸ்டெப்னி தேடி வைக்கணும். இதெல்லாம் பண்ணணும். திருடுறதெல்லாம் ஒரு பொழப்பா சார்? சார் நான் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்தா வரல. இத வேற யார்ட்ட வச்சீங்க? ஏன் தம் கட்டுற? சொல்ற இருக்கு ரிலாக்ஸ். போ பின்னாடி 6000 போட்டு வண்டி இருக்கும். 6 அமர உட்காந்து தொட. போ டென்ஷன் ஆகாத. திருட மட்டும் சொல்லாதீங்க. எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்குனே. அப்புறம் என்ன இங்க விமலஹாசன் ஒரு ஃப்ரெண்ட். கமலஹாசன் உனக்கு ஃப்ரெண்டா? ஐயா கமலஹாசன் இல்லனே. கமலஹாசன் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு வீணா போன விமலஹாசன். நல்ல இன்ட்ரோடக்ஷன். நான் சொன்ன மாதிரி எந்த வம்புக்கு போகாம சூதனமா இருக்கணும். அண்ணா நம்ம கருப்பு கூட இங்க தானே இருக்கா? கலெக்டர். ரொம்ப நல்லது. சரி சரி. ஹலோ 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 அண்ணா. ஹலோ அண்ணா. சார் எங்க அண்ணன் பேசுறது கேட்க மாட்டேங்குது சார். பேலன்ஸ் தீந்துருச்சுன்னா அம்பானியே பேசாலும் ரிலையன்ஸ்ல கேட்காது. டெய்லி இப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க சம்பளம் எப்படி சார் கட்டுப்படி ஆகும்? என்னது டெய்லி வாங்கி தருவனா? டேய் வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் மட்டும் தான் நான் வாங்கி தருவேன். அதுக்கப்புறம் டெய்லி நீங்க தான் வாங்கி தரணும்.
ஆமா சட்டை என்ன வயசுக்கு வந்திருக்கா? 2 பக்கம் மஞ்சள் பூசி வச்சிருக்க. சார் புது சட்டை சார். ஏண்டா புது சட்டையில மஞ்சள் தடவர பழக்கத்தை நீங்க இன்னும் விடவே இல்லையா? இதனால தாண்டா உங்களை எல்லாரும் மஞ்சா மாக்கான்றாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது. என்ன அண்ணான்ற? யாரா அவங்க அண்ணன்? வெற்றி உள்ள இருக்கிறவங்க அண்ணனை சார்ட்ட காட்டு. இன்னதே அவங்க அண்ணன் உள்ள இருக்காரா? பாட்டில உள்ள விடா. சார் இங்க இருக்கார் சார். இந்தாங்க பாருங்க. அப்படிதான் நல்லா தட்டி கீழே ஊத்து. சாரி சார். இது உங்க பெரிய அண்ணன், இது உங்க சின்ன அண்ணன். அது வெற்றி தான் சார். சார் சென்னைக்கு வரதுக்காக மீசையை குறைச்சிட்டேன் சார். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஆமா சிட்டிக்கு நீ வந்து எதுவும் டெவலப் பண்ணலையா? ஏன் பண்ணிருக்கேன் சார். என்ன டெவலப் பண்ண? முதல்ல டவுசர் போட மாட்டேன், இப்ப போட்டிருக்கேன் சார். முறா 2 பேரும் கையில குச்சி வச்சிருக்கீங்க. ஊர்ல ஆடு மேய்ச்சிங்களா? என்னது ஆடு மேய்க்கிறீங்களா? வெற்றி என்ன? இந்த சிலம்பு கொஞ்சம் சிலம்பி விடு. குடிக்கிறதுக்கு கூட குட்டிக்காரன் அடிக்க வைக்கிறானே. ஓடுங்கடா ஓடுங்கடா. இங்க என்ன சார் ரெஸ்ட் எடுக்கிறீங்க? ஏய் நானடா இங்க ரெஸ்ட் எடுக்க வந்தேன். எதுக்கு சார்? சார் சார்னு சொல்லி கரும்பு சார் மாதிரி தான் நீ தான்டா சொருகி விட்ட. சரக்கணுமா? அது எப்படா உன் சரகு மட்டும் கொட்டாம மத்த எல்லா சரகையும் தட்டி விட்டுருக்க? So what the cool ni tamarayode so what to do புது வெளிச்சம் பூத்தது தாமரை முன்னு கேக்குது பல நிகழ்ச்சி கேட்டதும் மனசுக்கு பெரும் மகிழ்ச்சி என் மனசுக்கு புது ராகம் கேக்குது தாமரை புது பாட்டு 1 2 3 4 ஐயோ இது நம்ம ஊரு குரல் பாரு ஆட உச்சி மேல உச்சி போய் கால் தடத்த பசி தடனை மெந்து நிக்க பாரு கேளு கேளு நல்லா கேளு தாமரைய பொண்ணு நல்லா கேளு 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 நல்லா கேளு தாமரைய பொண்ணு நல்லா கேளு
நேர்கள் லோக்ஷாமாக இணைந்து கொண்டிருக்கிறீங்க. இது உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை எஃப்எத்தினுடைய காரசார கருத்துக்கள் நிகழ்ச்சியினோடு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் அப்படியே நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிக் கொண்ட எங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் ஃபயாஸ் மற்றும் நஜ்முத்தாவுலா ஆகிய 2 பேருக்கும் மனம் ஆர்ந்த நன்றிகள். தொடர்ச்சியாக நேர்கள்லாம் அணிஞ்சு கொண்டிருக்கிறீங்க www.tamarayfm.com எனும் இணையதளத்தின் மூலமாகவும் தாமரை வானொலி .web என்று சொல்லும் ஃபேஸ்புக் இணையதளத்தின் மூலமாகவும் இணைந்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைய நாள் அப்படி நிறைய ஒரு முக்கியமான ஒரு நாளாக நாங்கள் அப்படி உங்களுக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் நான் என்றும் உங்கள் பிரியமுடன் ஏஎல் முகமது ரிஸ்லானை தொடர்ந்து என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்கிற ஒரு உள்ளம் பேர் வேறு மாற்றி விட்டோம்னு. ஆமாம் பேரையும் மாற்றி விட்டுட்டாங்க. ஆமாம் பேரையும் சொல்லிடுங்க. சொல்லிடுங்க ரிஸ்லான், உங்களோட வாயால அந்த பொண்ணான கண்ணான வாயால அப்படியே பேரையும் சொல்லிவிடுங்க. அதாவது நிகழ்ச்சியின் தொகுத்து வழங்க வந்திருக்கிறார் எங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் லக்ஷயா அவர்கள் இன்றைய வண்ணம் அப்படியே நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க காத்திருக்கின்றார்கள். ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா காரசார கருத்து வித்தியாசமான ஒரு விஷயத்தோடு தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொன்னா தந்தையர் தினம் உலகளாவிய ரீதியில அப்படியே கொண்டாடப்பட்டிருந்தது. ஆனா இன்றைக்கு தாமரை வானொலி வழங்குகின்ற ஒரு புதிய படைப்பு தான் இன்றைய காரசார கருத்து நிகழ்ச்சி. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தந்தைக்காக ஒரு தாலாட்டு, அதாவது தந்தைக்காக ஒரு தாலாட்டு தான் இன்றைய காரசார கருத்து நிகழ்ச்சின்ற ஒரு ஸ்பெஷலா ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியோடு தான் நாங்க வந்திருக்கோம். அதைத்தான் எங்களுடைய சொந்தங்கள்கிட்டையும் நாங்க இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போறோம் இல்லையா ரிஸ்லான்? நிச்சயமா லக்ஷி, அப்படி ஒன்றைய நாள் எங்களுடைய தந்தையினுடைய சிறப்பான நாள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது நேற்று உலகளாவிய ரீதியில் தன்னுடைய தந்தையுடைய தினத்தினை அப்படியே கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நேற்று நாங்கள் அப்படியே அந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கவில்லை. அதனாலேயே இன்றைய நாள் அப்படியே நாங்கள் அவங்களுக்கு அற்புதமான முறையில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க காத்திருக்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அனுப்பிடுங்க. இது உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை எஃப்எத்தினுடைய காரசார கருத்துக்கள் நிகழ்ச்சி பகுதியில் தந்தைக்காக ஒரு தாலாட்டு. தந்தைக்காக ஒரு தாலாட்டு. இலங்கை புது வெளிச்சம் ஊத்தது தாமரை பெண்ணு கேக்குது பல நிகழ்ச்சி கேட்டதும் மனசுக்கு பெரும் மகிழ்ச்சி. என் மனசுக்கு புது ராகம் கேக்குது தாமரை புது பாட்டு. 1 2 3 4 ஐயோ இது நம்ம ஊரு குரல் பாரு. ஆட உச்சி மேல உச்சி போய் கால் தடத்த பசி தடனை மெந்து நிக்க பாரு. கேளு கேளு நல்லா கேளு தாமரைய பொண்ணு நல்லா கேளு. கேளு கேளு நல்லா கேளு தாமரைய பொண்ணு நல்லா கேளு.